ஹே ஹாய் கைஸ், வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு காங் தான் கால் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டு மிரட்டிட்டு போயிருப்பாரு, அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயினை கால் பண்ணி எனக்கு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தே ஆகணும், இல்லைனா உன் தங்கச்சி வந்துட்டு டெர்மினேட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சரி, இப்போதைக்கு ஹீரோயின் வந்துட்டு பணத்தை வந்து தங்கச்சிட்ட வந்து கொடுத்துட்டால. ஸோ தங்கச்சி எங்கே வச்சிருக்க, ஹாஸ்பிட்டலில் தானே. ஸோ இவன் என்ன பண்ணுவானா, உடனே கிளம்பி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அந்த பணத்தை டூஹி இல்லாதப்போ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பிளான் போட்டுடுவா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அசிஸ்டன்ட் வந்து கேட்பாரு, எதுக்கு வந்துட்டு சன்கியை நீங்கள் வர சொன்னீங்க, டூஹி தானே பண்ண எடுத்துகிட்டு போனா. ஸோ அவள் வந்தால் பென்ட்ரைவ் கொடுப்பாரு அபாஸ் ஆகும்போது. பென்ட்ரைவ்னு ஒரு சிப் இருக்கும் போல். ஸோ அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்க போல். இவன் கேட்பான், கண்டிப்பாக பென்ட்ரைவ் வந்துட்டு இப்போதைக்கு எடுத்துகிட்டு வர மாட்டான், ஆனால் நம்ம பணம் எடுத்து வரும்போது இவளை லாக் பண்ணிடலாம், கண்டிப்பாக இவளை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம் அது டூஹி கிட்ட அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கான். அதுக்கு அதே மாதிரி ஹீரோயின் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவான். இங்கே வந்துட்டு இவ டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்புவாள். அப்போ வந்துட்டு பாப்பா பார்த்தீங்கன்னா பணம் இருக்காது. உடனே வந்துட்டு சோரங்கிட்ட கேட்பா, உங்கள் அம்மா எங்கன்னு சொல்லிட்டு. அம்மா வந்து காங்க பார்க்க போயிருக்காருன்னு ஹீரோயினுக்கு வந்துட்டு டூஹிக்கு வந்து டவுட் வந்துடும். ஸோ என்ன பண்ணுவானா, ஹீரோயினோட மொபைல் எடுத்துகிட்டு போகாமல் டூஹியோட ஃபோனை தான் எடுத்துகிட்டு போயிருப்பா. ஸோ அதனால் வந்துட்டு டூஹி என்ன பண்ணுவானா, கஸ்டமர் கேர் கால் பண்ணி என்னோட நம்பர் வந்துட்டு பிளாக் பண்ணிடுங்க, அந்த மொபைல் வந்து திருட்டு போச்சு அப்படின்னு சொல்லிடுவா. சோரங்க வந்துட்டு அம்மா இப்போ அந்த மொபைல் தானே எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அம்மா வீட்டில் தன்னோட மொபைலை வச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோரங்க வந்துட்டு பதட்டமாகற, அம்மாவுக்கு என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு சேர்மனை எப்படி வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தேவையான ஆதாரங்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவானா, எங்கள் அப்பாவோட பழைய லேப்டாப் பழைய சிஸ்டத்தில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் மாதிரி நிறைய கொடுப்பான். ஹீரோ வந்து கேட்பான், இதெல்லாம் எப்படி உனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு. நான் என்ன இதெல்லாம் வந்து வித்தலான்னு பார்த்தேன், சரி இதுக்கு யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இவன் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை தானே இருப்பான். ஸோ வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா அதெல்லாம் கொடுத்துட்றான், எப்படியாச்சும் அப்போ வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஓஜன் வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ், நீ இந்த மாதிரி வந்துட்டு ஹெல்ப் பண்ணு, கண்டிப்பாக அப்பா வந்துட்டு வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஜன் சொல்கிறான். இப்போ டியான் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாகவே மாறிட்டான். அதுக்கப்புறம் ஓஜன் வந்துட்டு கேட்பாரு, நான் வந்துட்டு டூஹி வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறேன், உனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஏன்னா இவன் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பான் ஸ்டார்டிங்லேருந்து டூஹி எனக்கு தாண்டு. அதுக்கு இங்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, டூஹியை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, ஸோ எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவன் வந்து சன்கியை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான், இவர் வந்து டூஹி தானே பண்ண போகிறாரு. ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் கூலாக தான் இருக்கேங்கும் போது கேட்குறாரு, என்னது உண்மையிலே கூலாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் நான் கூலாக தான் இருக்கேன், உங்கள் என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இங்கே இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இப்போ இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோரங்க வந்துட்டு யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியாமல் ஹீரோக்கு தான் கால் பண்ணி, இந்த மாதிரி அம்மா வந்து ஒரு பிளேஸ்க்கு போயிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஹுடோனுக்கு போயிருக்காங்க, நீங்கள் போங்க, அம்மாவுக்கு வந்து கால் பண்ண முடியாது, ஃபோன் வந்து பிளாக் ஆகிடுச்சு, அம்மா வந்து அழைச்சிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் கிளம்பி போகிறான். இங்கே ஹீரோயின் வந்துட்டு ஹுடோனுக்கு போயிட்டு அந்த பணப்பேட்டியை வந்து கொடுத்துட்றா. ஆனால் கொடுத்தாலுமே அவங்க வந்து ஆட்கள்லாம் விட மாட்டேங்கிறாங்க. காங் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை வந்து கடத்தி அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறான். ஏன்னா அழைச்சிட்டு போயிட்டு டூஹியை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணால் அந்த பென்ட்ரைவ் வந்துட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஆட்கள் வச்சு கடத்த பார்க்குறோம். கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஸோ ஹீரோ வந்துட்டு அங்கே இருக்க ஆட்கள் எல்லாமே அடிச்சு போட்டுடுறாரு. நம்ம ஹீரோனை வந்துட்டு அழகாக வீட்டுக்கு அழைச்சிட்டு போய்ட்றாரு. ஸோ அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய்ட்றாரு. ஹீரோனுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயத்திலே வந்துட்டு ஃபீவரே வந்துடும். ஏன்னா இத்தனை பேர் பார்த்துருப்பா, ஒரு இருட்டறையில் வந்து அடிக்க பார்த்துருப்பாங்களா. ஸோ எல்லாம் வந்து பார்த்துட்டு பயந்துருவா ஹீரோயின். ஹீரோ வந்துட்டு சண்டை போட்டுட்டு அழைச்சிட்டு வந்துருப்பார்ல. ஸோ அவருக்கு வந்து காயமாக இருக்கும். ஹீரோயின் வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கனால அவருக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுவானா, படுத்துருவோம். ஹீரோ தான் என்ன பண்ணுவானா, நைட் ஃபுல்லாக வந்துட்டு ஹீரோயின் கூட இருந்து ஃபுல்லாக வந்து அந்த வெட்டவல் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி வைப்பாங்களே, ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு காப்பாற்றும் போது காங்க இருக்க மாட்டார். காங்க வந்துட்டு இந்த பொண்ணை கடத்தி வைங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். ஸோ அதனால் ஹீரோ வந்துட்டு காங்க வந்து பார்த்துருக்க மாட்டான். யாரோ ஒருத்தவங்க வந்து கடத்திருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் போது இவனுக்கு அறியாமலே இவனுக்கு தெரியும்ல, இது வந்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லி தெரியும்ல, நம்ம லவ் பண்ணுற பொண்ணோட அக்கா அப்படின்னு அவனுக்கு தெரியும். பட் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு வேலையை பண்ணும் போது அவன் லவ் வந்து இவங்க மேலே இருக்கா மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இவனுக்கு வருது. ஸோ வந்துட்டு ஐயோ நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம், நம்ம வந்து கண்ட்ரோலாக இருக்கணும், நம்ம ஏன் இவங்களை நினச்சி வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அங்கேயே வந்துட்டு படுத்துடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து விடிஞ்சு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு முடிச்சு பார்க்குறான். கையை பிடிச்ச மாதிரி ஹீரோ வந்து படுத்துருக்கான். அதே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு என்ன பண்ணுறோன்னா, இப்போதைக்கு தங்கச்சியோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு டக்குன்னு வந்துடுறான். ஹீரோக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தயக்கத்தை விட்டு ஹீரோ வந்து கேட்குறான், இந்த மாதிரி நீங்கள் என்ன வந்துட்டு டியான் ஏர்லைண்டோட ஹுடோனில் உங்களுக்கு என்ன வேலை, நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்கும் போது, இல்லை இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, நான் வந்து அப்புறம் சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ இவனுக்கும் ஒன்றுமே புரியல எதுக்கு இவங்க வந்து அங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு. சரி ரெஸ்ட் எடுக்க உங்களுக்கு ரொம்பவே ஃபீவராக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கிளம்பி போகிறான். பட் இருந்தாலுமே ஏதோ ஒரு நரடலாக இருக்குது. அவனுக்கு வந்துட்டு இவங்க அக்கா பார்க்கும்போது வந்துட்டு அவனுக்கு தானாக வந்து ஒரு காதல் வருது. ஆனால் அவன் வந்து தப்பு தானே, நம்ம லவ் பண்ணுறோட அக்கா வந்து நம்ம இப்படி ஃபீலிங்ஸ் கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அடிப்பட்டதை பார்த்தா, ஐயோ உங்களுக்கு அடிபட்டிருக்கு, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. இல்லை பரவாயில்ல, நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறேன், நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா தான் வந்துட்டு அப்ராட்லேருந்து ஜெர்மனியில் இருப்பார் போல், அவர் கிளம்பி வர்றாரு. உடனே ஹீரோ வந்துட்டு, அப்பா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கப்பா நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகலாம், ரெஸ்ட் எடுக்கலாங்கும் போது, இல்லைடா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நம்ம ஷாப்பிங் போகலாம், என் பையனுக்கு கல்யாணங்கும் போது நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிற, நல்ல வேலை நீ ஷேர் ஹவுஸ் எதுக்கு இப்படி மாற்றுறேன்னு இப்போ தான் புரியுது, பாரு நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அதுக்கப்புறம் டூஹி வந்துட்டு எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டூஹி ரொம்ப நல்ல பொண்ணுங்க, அது வந்து மரியாதை தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு சங்கியை வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது, அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க வந்து நார்மலாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு, நம்ம கால் பண்ணால் தப்பாக போயிடுமேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஸ்ட்ரைட்டாக சோருங்கே கால் பண்ணுறான். சோருங்க கால் பண்ணி, சோருங்க உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஃபைன் அங்கிள், நல்லா தான் இருக்காங்க அம்மா அப்படிங்கிறா. அது ஓகே ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீ வந்துட்டு அங்கிளுக்கு கால் பண்ண, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறான். கண்டிப்பாக அங்கிள் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு சோருங்க வந்துட்டு ஃபோனை கட் பண்ணுறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் பக்கம் அவங்க அம்மா வந்திருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு டூஹி வந்துட்டு ஒர்க்கு கிளம்பிட்டாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அதுக்குள்ளேயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. ஆமாம் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு லைட்டாக வேலைக்கு போகல அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவள் 1 வீக் வந்துட்டு லீவ் போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ டூஹி வந்துட்டு கம்பெனிக்கு வந்துட்டா. வந்தோடனே ஃபஸ்ட்டு போய் டேரிக்கு போய் வணக்கம் தான் வைக்கிறா. டேரி வந்துட்டு பார்க்குறேன், என்ன சும்மா நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை நடிக்கலாம் இல்லை, நான் அவங்களுக்கு எப்போயுமே வந்து அடிமை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டூஹி எப்படி பேசுவாளோ ஸோ அதே மாதிரியே பேசுகிறான். என்ன ப்ளே பண்ணலான்னு பார்க்குறியா, நான் உன் மேலே செம்ம கானில் இருக்கேன், நீ கண் முடி வந்து நிற்காத, தயவுசெய்து நீங்கள் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு டேரி வந்துட்டு வன்மத்தை கக்குறான். ரெண்டாவது வந்துட்டு காங் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு என்ன இது இப்படி சங்கி பேச மாட்டாங்களே, அப்போ வந்து ரியல் டூஹி வந்துட்டு ஒர்க்குக்கு வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு காங்க்கு வந்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு எந்த அளவுக்கு 1 இயரை வந்துட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி நடத்திட்டு இருப்பானா. கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிடும். பரவாயில்லையே, ஒரு வாரம் வந்துட்டு லீவ் கேட்டிருந்தேன், வந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமாம்மா எனக்கு வந்துட்டு போர் அடிக்குது, ஸோ அதனால தான் வந்துட்டேன், எனக்கு இங்கே தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு பேசுவான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் புதுசாக 2 பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்களா, அவங்க வந்து சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் டிஆன் ஏர்லைனில் ஒர்க் பண்ண போகிறது இல்லை, நாங்கள் 1 இயரில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வரிசைலாம் நிற்க வைக்கிறான். இந்த மாதிரி டேரி என்ன பண்ணுவாளோ அதே மாதிரி என்ன பண்ணுறான்னா அங்கே ஒர்க் பண்ணுற அந்த எம்ப்ளாயிஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க எல்லாருமே வந்து வரிசைலாம் நிற்க வச்சுட்டு, நீ வந்துட்டு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணல, நீ இந்த பட்டனை ஒழுங்காக போடல, உன்னோட ஸ்கர்ட் எப்படி இருக்குது, நீ ட்ரெஸ் ஒழுங்காக அயன் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்டையும் குறை சொல்லிட்டு இருக்கா. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது டியான் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஓகே டூஹி வந்துட்டாங்க போல், சன்கி வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிச்சிடுது. அப்போ வந்துட்டு மின் வந்து கேட்குறான், என்ன டூஹி இன்னைக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதும், நீ எதுக்கு இவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்க, நீ ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கும் போதும், இல்லை இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 6 மாதம் ஆகுது, 6 மாதம் தான் நான் இருக்குது, உனக்கு ஏன் இவ்வளோ பேச்சுன்னு சொல்லிட்டு மண்டேலேயே வந்து டைரி வச்சு அடிக்கிறான். ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும் வந்துட்டு ஓஜினும் பார்க்குறாங்க. என்ன இது இன்னைக்கு டூஹி வந்து டிஃப்ரெண்ட் நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே ஹீரோக்கும் வந்துட்டு என்ன பொண்ணுமே புரியல, அப்படியே வந்துட்டு சென்னை பார்த்துட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டிஎன் என்ன பண்ணுறான்னா சனிகியோட வீட்டுக்கே போயிடுறான். சனிகி வளர்க்கப்புறம் இந்த குப்பையெல்லாம் வந்துட்டு மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தண்ணியை பிரிச்சு போட்டுருப்பாள். பட் டியான் போயிட்டு சங்கி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுக்கப்புறம் சொல்லு டியான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீன் வந்துட்டு வழக்கம் போல் வந்து சொல்லிடுவா. எப்படி உங்களுக்கு நான் டியான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. இவ பழக்க சொல்ல டியான்னு சொல்லிடுவா. அப்புறம் தான் ஐயோ வாயை பொத்தி பாலா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்டார்ட்லேயே நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு, அப்போ உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, அப்போ தெரிஞ்சு நீ வந்து எதுக்கு நீ வெளியே சொல்லாமல் இருக்க அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிப்பான். இவளுக்கு ஒன்றுமே புரியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓஜினை தான் காட்டுவாங்க. ஓஜின் வந்துட்டு வீட்டில் இருப்பார். ஸோ அவர் எப்போதுமே வந்துட்டு யோகா பண்ணிட்டு இருப்பாள். அந்த ரூமில் தான் யோகா பண்ணிட்டு இருப்பாங்க. ஓஜின் நீ என்ன நினச்சிட்டு இருக்கே, இப்போ எதுக்கு நீ அவங்கள பற்றி நினச்சிட்டு இருக்க, நீ சன்கியை நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சன்கி கூட இந்த மொமெண்ட்லாம் பார்த்துட்டு அவன் அதே நினச்சிட்டு இருப்பான். நீ வந்து டூஹி லவ் பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு, அவங்க அக்கா மேலே எதுக்கு நீ உன் ஃபீலிங்ஸை வளர்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓஜின் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஹீரோயினை பார்க்கும்போது இப்போ நைட்டு பார்த்தானே, ஸோ அப்போ வந்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகிருக்கும். ஸோ இவன் வந்துட்டு 1 டே ஃபுல்லாகவே சன்கியை தான் நினச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ அதான் வந்துட்டு இவன் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான், அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கேட்குறான், என்னாச்சு ஏன் டக்கு வந்து ஹக் பண்ணிட்டேன், ஏதாச்சும் டல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்குறான். ஹீரோனோட பார்வையில் வந்து டியான் வந்து சின்ன பையன், ஸோ அதனால் வந்து ஹக் பண்ணாலும் பெருசாக எடுத்துக்கல, ஒரு தம்பி மாதிரி தான் வந்து நினைக்கிறான். ஸோ டியான் என்ன பண்ணுறான்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவன் வந்துட்டு அவங்க அப்பா நினச்சி பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்கிறான், இங்கே
பாரு, என் விஷயத்த நீ இந்த அளவுக்கு நான் ஹைட் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, ரொம்பவே தேங்க்ஸ், கண்டிப்பாக வந்துட்டு அங்கிள் வெளியே வந்துடுவார், நீ எதை நினச்சும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக வந்து நம்ம ஹீரோயின் வந்து பேசுவான். அப்போ டியான் சொல்லுவான், இந்த மாதிரி நீங்கள் ஏர்லைன் இல்லாத வந்து எனக்கு போர் அடிக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன், இப்போதைக்கு நிறைய கமிட்மெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு மனசில் நினைப்பானா. நீங்கள் வந்துட்டு எப்போ வந்துட்டு ஃப்ரீ ஆகிட்டு வரீங்களோ அப்போ உங்கள்கிட்ட வந்து நான் என் லவ்வை சொல்வேன் அப்படின்னு மனசில் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா டூஹி வந்து என்ன சொல்கிறானா ஹீரோ கிட்ட, இன்றைக்கி நைட்டு வந்துட்டு அங்கிளையும் ஆண்டியும் நான் பார்க்க வரேன், அது இல்லாமல் நம்ம உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கழுத்தில் கிஸ் பண்ணுவா. டூஹி கிஸ் பண்ணும்போது ஹீரோக்கு வந்துட்டு எந்த ஒரு உணர்ச்சியுமே இருக்காது, ஏதோ வந்துட்டு அவனுக்கு லவ்வே சுத்தமாக இருக்காது. ஆனால் வந்துட்டு கடமைக்குன்னு தலையாட்டி வச்சுருப்பான். ஃபஸ்ட்டு தேரி வந்து அவங்க அப்பா பார்க்க போவோம். அவங்க அப்பா டென்ஷனாக வந்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்பா அவங்கள பார்க்கும்போது ரொம்பவே கவலையாக இருக்குப்பா, ஏன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு தான் அப்பா பார்க்கக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏன்ப்பா இப்படி இடம் பிடிக்கிறீங்க, நீங்கள் சொத்தெல்லாம் என் பேரெல்லாம் மாற்றுங்க, உங்களை இப்போயே நான் வந்துட்டு ஜெயிலேருந்து வெளியே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் பார்த்துட்டு சேர்மேன் செம்மையாக டென்ஷன் ஆகிடுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எது கிளம்பு, உன் மூஞ்சிலே நான் நம்மளுக்குன்னு ஆசைப்படல, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாரு. ஸோ அவர் அவாய்ட் பண்ணுறாரா, ஸோ என்ன பண்ணுவானா, சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா டியானும் டூஹியோட அம்மா உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்து டென்ஷன் ஆகிடுவா, என்ன இவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் டூஹியோட அம்மா இருப்பாங்கல்ல, ஸோ அது வந்து இவளுக்கு இன்னுமே கடுப்பாயிட்டு இருக்கும். அப்படியே பாப்பா போயிட்டு என்ன அப்பா பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்ட வந்து பேச போவா. அப்பட்டியே என்ன சொல்லுவானா, நீலாம் ஒரு அக்காவே கிடையாது, அப்பா சொன்னார் இந்த மாதிரி என்னதான் இருந்தாலுமே அவனோட அக்காடா, நீ எதுவுமே கோவப்படக்கூடாது அப்படின்னு சொன்னார், ஆனால் என்னால் எப்படி வந்துட்டு கோவப்படாமல் இருக்க முடியும், நீ பண்ண காரியத்துக்கு நான் கண்டிப்பாக வந்து உன் மேலே ரிவெஞ்ச் எடுப்பேன், நீ பண்ண பாவத்துக்கு அனுபவிப்பேன்னு சொல்லுவானா. உடனே வந்து இவளுக்கு தேடிக்கு வந்துட்டு கோவம் வரும். நடந்து வந்துட்டு இருப்பாள். அப்போ வந்து சொல்லுவான், இவனா ஒரு சின்ன பையன், இவன் வந்து என்னை ஏற்றி பேசிட்டு இருக்கான், என்ன காங் இதெல்லாம் நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு காங் வந்து திருப்பி பார்ப்பா. காங் வந்து பாவம், அவனே ஒரு அடிமை மாதிரி வந்து தலை குளிச்சுட்டு இருப்பான். அவனே வந்துட்டு எந்த கேப் கிடைக்கும் இவளை போட்டு தள்ளலாம் தான் பார்த்துட்டு இருக்கான். சும்மா இல்லை, டூஹி அம்மாவையும் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூஹி வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வரா, ஷேர் ஹவுஸ்க்கு வரா. ஸோ ஷேர் ஹவுஸ்க்கு டூஹி வரான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே தானே எல்லாருமே இருக்காங்க, 1 இயரில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க எல்லாம் வசலாக நிற்கிறாங்க. இதில் இன்னொரு காமெடினா மீனோட அம்மா இருக்காங்களா, அவங்க இந்த வீட்டில் இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் ஒரு மேட் மாதிரி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடாக வேறு மாதிரி இருக்காங்க புதுசாக மீனோட அம்மா. இவ வந்துட்டு பார்க்குறா. அப்போ வந்துட்டு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்றா. இதை கேட்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு பொண்ணு வராதா எங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வரிசலாக வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிறாங்க. அந்த டூஹியை பார்த்துட்டு தலையெல்லாம் வந்துட்டு குனிறாங்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது யோஜனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவும் என்ன இது புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ டூஹி அப்படியே பார்க்குறா, பார்த்துட்டு அப்படியே கண்ணு காட்டுறா, உள்ளார போங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணு காட்டுறா. எல்லாருமே டக்குன்னு உள்ளார போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஓஜன் வந்து நோட் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோருங்க வந்து விளையாண்டுட்டு இருப்பாளா, டெஸ்க்கு கீழே தான் வந்துட்டு விளையாண்டுட்டு இருப்பா. ஏர்பிளேன் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே ஃப்ளைட் வந்து பறக்க விட்டுட்டு இருப்பாளா. அவள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு காங் வந்து மைக் வச்சிருப்பாரு. ஸோ அதை வந்து பார்த்துருவா. அம்மா இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ தான் வந்துட்டு சன்கி வந்து பார்க்குறா. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து மைக்குன்னு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதை பேச வருவாளாம். அமைதியார்னு சொல்லிட்டு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, ஓகே இது காங் வந்திருக்காரு, வந்தப்போ வீட்டில் இதை வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறான். இந்த விஷயத்த வந்துட்டு நம்ம வந்துட்டு டூஹி கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டூஹிக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி விடுறா. இங்கே பார்த்தீங்கன்னா டூஹி வந்துட்டு எல்லாத்தையும் பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பேசிகிட்டு இருக்கா. அப்போது இவ பேசுகிறது ஸ்லாங்கு, இவ பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு பிடிக்கல. அவன் வந்து கொஞ்சம் பிடி கொடுக்காம தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ தான் இவளுக்கு டெக்ஸ்ட் வருது, இந்த மாதிரி நீ எதுவுமே வார்த்தையை வந்துட்டு பார்த்து பேசு, மைக் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவன் வந்து சொல்கிறான். இவள் வீட்டில் மைக் செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறான். அது இல்லாமல் வந்துட்டு டூஹி கிட்ட மைக் கிடையாது, செட் பண்ணது வந்துட்டு சன்கி கிட்ட மட்டும் தான். பட் இருந்தாலுமே வந்துட்டு ஏதோ அலர்ட் பண்ணுறான். ஸோ இந்த மெசேஜை படிக்கும் போது மின்னோட அம்மா வந்து எட்டி பார்க்குறாங்களா. இதை பார்த்துட்டு ஜோஜின் அம்மா என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எதுக்கு அவங்களோட ஃபோனெல்லாம் வந்து எட்டி பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு சவுண்ட் விட்டுறாங்க. உடனே இவங்க ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் யாங்க தான் காட்டுறாங்க. யாங் வந்து ரொம்ப கஷ்டப்படுறா, எது கஷ்டப்படுறதுல தெரியல, அப்படியே கண்ணெல்லாம் அப்படி கலங்குது. அதுக்கப்புறம் தெரியுது இவ வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். ஸோ டெஸ்ட் எடுத்து பார்க்குறான். இப்போ பாசிட்டிவாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் ரிசல்ட்டை பார்த்தா வந்துட்டு பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. யாருக்கு, மின்னுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நெக்ஸ்ட்டு மின்னு தான் என்ன பண்ணுறான்னு காட்டுறாங்க. மின் வந்து அந்த பாஸ் லேடி கூடலாம் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் கட்டட வேலை பார்த்தாலும் நான் பொழைச்சிப்பேன், அவகிட்ட மட்டும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதெல்லாம் மின் அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் பையன் இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக உட்காந்து அழுதுட்ருக்காங்க. நம்ம சன்கி இருக்க வரைக்கும் நம்ம என்னைக்கிட்ட கஷ்டப்பட்டோம், நம்ம வந்து ஹாப்பி தானே இருந்தோம், பாரு அந்த பொண்ணு போயிடுச்சு, இப்போ நம்ம நிலைமையை பார்த்தியா, நானும் அந்த வீட்டில் வந்து மேடு மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேன், நீ எப்படி கஷ்டப்பட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பையனை பார்த்து
அழுதுட்டு இருக்காங்க. பையனை ஒழுங்கா வளர்த்துருந்தா இது நிலைமை தேவையா? ஸோ பார்த்து அழுதுட்டு அதுக்கு மீன் என்ன சொல்கிறான்னா, அம்மா இது கூட நல்லா தான் இருக்குது, நம்ம உழைச்சி நம்ம கையில் இருக்க காசை வச்சு சாப்பிட்றது வந்து நல்லா தான் இருக்குது. நான் தான் இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு பொக்கிஷத்தையும் விட்டுட்டேன், இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப்பையும் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். சரி விடுறா, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேரி இருக்கால, அவன் என்ன பண்ணான்னா ஓஜனை பக்கம் வந்துடான். ஓஜனை பக்கம் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி கருப்பு பணத்தெல்லாம் வந்துட்டு பதுக்கி வச்சு அடிச்சதெல்லாம் வேறு யாரும் இல்லை, காங் தான் அப்படின்னு சொல்லிட்டு காங் மாதிரி தான் ஒவ்வொரு இதாக வந்து அடிக்கிட்டு இருக்கால. ஸோ அதை சொல்லி என்ன பண்ணுறேன்னா ஓஜனுக்கிட்ட வந்துட்டு ஓஜனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, இதை எப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசுகிறான். இந்த மாதிரி ஓஜின் காங் இந்த மாதிரி பண்ணியிருக்கான், நான் காங்கை வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன், காங்கை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா நான் தனியாக தான் இருக்க போகிறேன், எங்கள் அப்பா வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே போனது அப்புறம் கள்ளப்பணத்தை அடித்தது எல்லாத்துக்கும் காரணம் வந்து காங் தான், நான் கிடையாது, நான் வந்துட்டு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். அப்படியே ஓஜன் பார்க்குறான், உருட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இவளை பற்றி நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நான் அவரை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்குன்னு இருக்க போகிறது நீ மட்டும்தான். ஆனால் இவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, இதுக்கப்புறம் வந்து எனக்குன்னு யாருமே கிடையாது, டியாங் கூட என்னை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறான், நீ மட்டும் தான் இருக்க. ஸோ நான் மனசை விட்டு சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத, நீ மட்டும் தான், நம்ம 2 பேருமே சேர்ந்துக்கலாம், நம்ம 2 பேரும் ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஓஜனுக்கு இது என்ன நெக்ஸ்ட்டு என்ன பிளான் போட போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஓஜன் அம்மா வந்துட்டு டூஹிட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் வாங்க போகலாம், ஸோ வந்து ட்ரையல் பார்க்க போகலாம், ஸோ ஃபேமிலியோட வந்துடுமா, முக்கியமாக சன்கி அழைச்சிட்டு வந்துடுங்க, சன்கிக்கு வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்டணுமே ஹீரோனுக்கு வந்துட்டு டூஹிக்கு வந்துட்டு ஃபேஸ் அப்படியே மாறுது. எதுக்கு வந்து சன்கி அப்படின்ட்டு, அவளும் பார்க்க வந்துட்டு ஒன்றே மாதிரி தானே இருக்கா. ஸோ வந்துட்டு ஹோம் மேக்கராக இருக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப டல்லாக எப்போ பார்த்து இருக்கா, அவளுக்கும் ப்ரெட்டியாக இருக்கும் ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்தா. அப்படிங்கும்போது ஓ அப்படியாம்மா, இவளால் வந்துட்டு அவாய்டே பண்ண முடியல, சரின்னு சொல்லிடுறான். இங்கே இருக்க இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சன்கி அம்மாவுக்கு. சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரையல் பார்க்குறதுக்கு தான் போகிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து நிற்கிறான், நம்ம எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவளுக்கு ஹீரோ ஃபேஸ் பண்ணதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் நிற்கிறா. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க, அன்றைக்கி நான் உங்களை பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்க முடியல, எப்படி வந்து பேசுகிறேன்னு தெரியல, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்கும் போது ஓகே நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன், அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட நன்றி சொல்ல வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சோறுங்க நீயும் அம்மா போயிட்டு உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சோறுங்க அப்படியே வந்துட்டு ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய் அங்கே இது வந்துட்டு, நீங்கள் 2 பேரும் ரொம்பவே பிரைடும் குருமும் வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு ட்ரையல் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குனு ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு பிரைட்டில் கிடையாது, நான் அந்த பிரைட்டிலோட அக்கா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு வந்துட்டு இந்த வார்த்தை கேட்கும்போது வந்து கொஞ்சம் ஏதோ ஒன்று ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இவன் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாளா. இப்போ இங்கே வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பா. அப்போ தான் ஹீரோ சொல்லுவான், நீனும் வந்து ட்ரெஸ் வந்துட்டு பாருங்கள், நீனும் அம்மாவும் வந்து ட்ரெஸ் பாருங்கள் அப்படின்ட்டு சோறுங்கிட்ட சொல்லும் போது டக்குன்னு நடுவில் டூஹி வந்துட்டு பூந்து என்ன சொல்லுவானா, இல்லை என்னோட சிஸ்டருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடுறதுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோ என்ன பண்ணுவானா, ஆமாம் எனக்குலாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பாளாம். கரெக்டாக டூஹி என்ன பண்ணுவானா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தரத்துறன்னு வந்துட்டு ஹீரோனை வந்துட்டு அழைச்சிட்டு போயிட்டு வந்து டூஹி திட்ட ஆரம்பிச்சிடுவா. என்ன தைரியம் நீ வந்து இந்த பணத்தை போயிட்டு வந்துட்டு எப்படி நீ கொடுத்த, சரி இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, நீ பணத்தை போய் கொடுக்க போய் தான் இந்த க்ரைம்லாம் நடத்துறது வந்து காங்கன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்ககிட்டேருந்து நான் வாங்க வேண்டியது நிறையா இருக்குது, அவங்ககிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குங்கும் போது ஹீரோ என்ன சொல்லுவானா, இங்கே பாரு நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கார், அவர் என்ன வேணாலும் நான் பண்ணலாம், நீ தான் வந்துட்டு ஹீரோ கல்யாணம் பண்ண போகிறல, ஸோ நீ வந்து ராயலாக போகிற, அப்போ எதுக்கு வந்துடும் இந்த பணங்கும் போது எனக்கு வந்து ராயலிட்டியும் வேணும், அது இல்லாமல் எனக்கு நிறைய காசும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டூஹி வந்து நல்லா பேராசை பிடிச்ச மாதிரி பேசுவா. இதெல்லாம் பார்க்குற ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் பண்ணாத, நீ வந்துட்டு ஹீரோட பேரை வச்சு நீ பண்ணனா ஹீரோவையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாளாம். அப்போது வந்துட்டு டூஹி கேட்பான், அப்போது உன்னோட அக்கறை வந்துட்டு ஏன் மேலேயா இல்லை ஓஜின் மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஓஜின் கூட வந்துட்டு கொஞ்ச நாள் பழகுனால அவர் மேலே ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் வளர்த்துக்கிட்டியா என்ன, உனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையா, நீ ஆல்ரெடி மேரேஜ் ஆன உமன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்துட்டு ஒரு மிரட்டுற மாதிரி பேசுவான். இந்த பாரு நீ ஓஜின் மேலே வந்துட்டு ஒன் சைடாக லவ் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு டூஹி வந்துட்டு சன்கி ஒரு மாதிரி வந்துட்டு பேசுவான். உடனே வந்துட்டு அமைதியாக இருப்பாள் மனசுக்குள்ள. ஆனால் வந்துட்டு இவளுக்கு ஓஜினை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் வந்துட்டு எதுவுமே வெளியே சொல்ல மாட்டான். அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கும் சரி என் கல்யாணத்துக்கும் சரி நீ வந்துடாத, ஏன்னா எனக்கு ட்வின்ஸ் சிஸ்டர் இருக்காங்கன்னு யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாது, ஸோ அதே மாதிரியே மெயின்டைன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் அது ஹீரோ என்ன பண்ண முடியும், மாட்டேன்னு தானே சொல்வா, சரி நான் வரலன்றுவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவள் அழகாக ட்ரெஸ் வந்து பண்ணிட்டு வந்து நிற்பாள, பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பா டூஹி. ஆனால் ஹீரோ வந்து டூஹியை பார்க்க மாட்டான், சன்கியவே பார்த்துட்டு இருப்பான். என்னன்னு தெரியல, இவங்களை பார்க்கும் போதெல்லாம் வந்து என் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்துட்டு சன்கி மேலே தான் இருக்கும். ஸோ டூஹி பயங்கரமாக ப்ரிட்டியாக வந்து நிற்பா, ஆனால் அவளை பார்க்க மாட்டானே. ஸோ இதை வந்துட்டு
டூஹி வந்து நோட் பண்ணிடுறான். ஏன்னா இவன் வந்து சன்கியை தான் பார்த்துட்டு இருப்பான். ஸோ இதை வந்து நோட் பண்ணிடுறாளா. ஸோ பார்த்துட்டு பயங்கர காண்டாகிறா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.